Hello boys, நம்ம இன்னைக்கு 12th ல இருக்கிற செகண்ட் லெசன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் எக்ஸ்பெக்டட் 5 மார்க்னு சொல்லலாம். போற பப்ளிக் எக்ஸாமுக்கு மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் தான் பார்க்க போறோம். ரைட், இதுல ஒரு கண்டக்டர் எடுத்துக்கணும். முதல்ல ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டர்ல இந்த வயர்ல எலக்ட்ரான்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட், இதுல ஒரு செக்ஷன் ஏரியா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸ் dx, இந்த இடத்துக்கான velocity with respect to time. இப்போ எலக்ட்ரான் வந்தா இங்க வந்து drift velocity வரும். அதனால vd into dt with respect to time. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்டட் பண்ற 5 மார்க். போன வருஷம் கூட 2023 ல இந்த 5 மார்க் கேட்டிருந்தாங்க. ரைட், ஓகே. இப்போ velocity கண்டுபிடிக்கணும். velocityனா distance with respect to time. இதுல drift velocity. அப்போ vd is equal to dx by dt. ஓகேவா? ரைட், இப்போ dx பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? இதுல டிவைட்ல இருக்கு, இங்க போனா மல்டிப்ளை. vd into dt is equal to dx. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? வால்யூம் வேணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் வேணும்னா இதோட ஏரியா, இது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ வால்யூம் வேணும்னா is equal to a into இந்த dx into total number of electron. n இங்க total number of electron. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் dx ஓட வேல்யூ வெறும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a into vd into dt into n. இப்போ நம்ம இத ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். n a vd into dt அதே ஈக்குவேஷன் தான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ், இதுல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? dq is equal to ஒண்ணோல எலக்ட்ரான் ஆட் பண்ணி எலக்ட்ரான் சார்ஜ் ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? n a vd into dt into e எலக்ட்ரான் ஒரு சார்ஜ். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். is equal to ne a vd into dt. ஓகே, இப்போ நான் நமக்கு கரண்ட் வேணும். கரண்டோட ஃபார்முலா dq by dt is equal to I. அதான் பார்க்க போறோம். ரைட், dq by dt is equal to ne a vd into dt divided by dt. இந்த dt கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? இது நான் இப்ப சொன்னேன் I ன்னு சொன்னேன். இப்போ நான் எடுத்துக்கிறது I is equal to ne a vd. ஓகே, இது வரைக்கும் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், இது வரைக்கும் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க ஒரு கான்செப்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி. போன வீடியோல பார்த்திருப்போம் கரண்ட் டென்சிட்டி. இதோட ஃபார்முலா J is equal to I by A. ஒண்ணுல இங்க I இருக்கு, அங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே, J is equal to I ஓட வேல்யூ என்ன? ne a vd divided by a. இது கேன்சல். என்ன இருக்கு? is equal to ne vd. இப்போ drift velocity க்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னன்னா vd is equal to e tau by m into e vector. இது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இத அப்படியே இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, j is equal to ne. இப்போ n dot e, அதுக்கு அப்புறம் இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். now e tau by m into e vector. e into e square is equal to m e square tau by m. இங்க ஒரு மைனஸ் இங்க மைனஸ் ஓ இங்க மைனஸ். ஓகே, n e square tau by m into e vector. இந்த டோட்டலா இருக்குல இதோட வேல்யூ, இத நம்ம சிக்மா ன்னு எடுத்துக்கிறோம். சிக்மா j is equal to minus sigma e vector.
அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த மைனஸ் போயிடும். அப்ப என்ன ஆகும்? J is equal to sigma E vector. J is equal to sigma E vector. இதா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இதா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இதுல சிக்மா பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரைட். இதா டெரிவேஷன். நம்ம வந்து இந்த டெரிவேஷன்ல சும்மா இது dx னா டிஸ்டன்ஸ், dt னா drift velocity அந்த மாதிரி எழுதலாம். உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you.